கோடைகாலம் துவங்கியுள்ள நிலையில் இந்த காலத்தில் அதிக அளவில் பரவும் சின்னம்மை நோயை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நோய் பாதிக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டியவை குறித்து பொது மற்றும் சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, நெறிமுறைகள் என்ன சொல்கிறது? முழுமையான விவரம். வணக்கம். வரிசலா ஜோஸ்டர் என்ற வைரஸ் காரணமாக ஏற்படும் மிகவும் எளிதில் பரவக்கூடிய தொற்று நோய்தான் சின்னம்மை நோய் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போதோ தும்மும் போதோ அந்த காற்று துளிகள் மூலமாகவோ அல்லது அந்த கொப்பளங்களில் இருந்து வரும் திரவத்தை தொடுவதாலோ அது மற்றவர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நோய் பொதுவாக லேசான காய்ச்சல், சோர்வு, பசியின்மை உள்ளிட்ட அறிகுறிகளுடன் தொடங்கக்கூடிய நிலையில் இந்த நோய் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பொதுவாக சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு கூடுதல் பாதிப்புகளை ஏற்படுத்துவதால் நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தனிமைப்படுத்த வேண்டும் மற்றும் சரியான பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குறிப்பாக சில தடுப்பு நடவடிக்கைகளையும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தன் சுத்தம், கைகளை அடிக்கடி கழுவுதல் உள்ளிட்டவை, இருமல் அல்லது தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ளுதல், நீர் சத்து மிகுந்த ஆகாரங்கள் மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்ளுதல், பாதிக்கப்பட்டவர்களை அனைத்து கொப்பளங்களையும் காய்ந்து விழும் வரை, அதாவது சுமார் 7 முதல் 10 நாட்கள் வரை அந்த கொப்பளங்கள் சரியாவதற்காக ஆகும். அதன் காரணமாக அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த நோய் பாதிப்பிற்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது நல்ல விஷயமாக இருக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு அதை வீட்டிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. குழந்தைகள் அவற்றை கையாள தெரியாத சூழல் இருக்கும் நிலையில் குழந்தைகள் நோய் பாதிப்பு, இந்த சின்னம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் முழுமையாக குணமடைந்த பிறகு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களின் உடைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்டவற்றை கிருமி நாசினி அல்லது சுடுதண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நோய் அறிகுறிகள் யாரிடமாவது தோன்றினால் அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இது தொடர்பாக தகவல்கள் ஏதேனும் தெரிய வேண்டிய சூழல் இருந்தால் 104 என்ற எண்ணை 24 மணி நேரமும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு இது தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.